வணக்கம். முதல் விஷயம், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு சேனலில் 200 சப்ஸ்கிரைபரும் ஒரு சேனலில் 4 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். ஸோ அதை கட்டாயம் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்கணும் அப்படின்ற ஒரு உன்னத பயணத்தில் ஈடுபட்டிருக்கோம். ஸோ அதில் நீங்களும் ஒரு பாட்டாக இருக்க நான் விருப்பப்படுறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க கீழே. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கான உங்களோட டாபிக் என்னென்னா சீமான் வெர்சஸ் விஜய். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு கட்சி மீட் தமிழ்நாடு நாள் அந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் பேசும்போது சீமான் ரொம்பவே கோவப்பட்டு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசியிருந்தார் விஜயை தாக்கி. ஸோ இது வந்து பேச்சு பொருளாச்சு சோஷியல் மீடியாவில். நாம் தமிழர் கட்சிக்கு இது கேக் வாக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு யாரையும் தாக்கி பேசணுன்றது வந்து எப்பயுமே அவங்களோட ஃபுல் சுதந்திரமே வந்து யாரையாவது தாக்கி பேசுகிறது தான். ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி விஜய் சிக்கினார். விஜய் சிக்கணும்னா சீமானுக்கு சொல்லவே வேணாம், பிறந்து கட்டுவாது. அதனால் இப்போ இப்படி எதிராக நிறைய கருத்துக்களை இவர் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு தாவாக்கா சைட்லேருந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை, கண்டுகொள்ளவே இல்லை. ஸோ ஏன் இக்னோர் பண்ணாங்கன்றது தெரியல. ஆனால் சீமான் சொன்ன சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ப்ரெஸ்ஸை சந்தித்து விஜய் பேசினதே கிடையாது, பேசி தான் ஆகணும். ரெண்டாவது, கொள்கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒவ்வொரு கண்ணு அப்படின்னு சொன்னவங்க. அவர் சொன்ன மாதிரி எப்படி ஒவ்வொரு கண்ணாக மாற முடியும், தமிழ் தேசியம் வேறு இடத்துலையும் திராவிடம் வேறு கொள்கைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கான பதில் தாவக்கா தலைவர் விஜய் அவர்கள் தான் கொடுக்கணும். இருந்தாலுமே நமக்கு என்ன தோணுச்சுன்னா அதை அநாகரிகமான முறையில் சீமான் அவர்கள் ஹேண்டில் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது. காரணம் எங்களுக்கு தோன்றது என்னன்னா, தன்னோட வாக்கு வங்கி அடிப்படுமோ, ஒரு பெரிய கூட்டம் கூடிருச்சு. அந்த கூட்டத்தில் எங்கே நம்மளோட வாக்கு வங்கி ஒரு 6-7% வாக்கு வங்கி வச்சிருக்கிறோம், அது அடி வாங்குமோ அப்படின்ற ஒரு பதக்கம் தான் அவரோட பேச்சில் தெரிஞ்சது. அதிகமாக நியாயமான கருத்தாக இருந்தாலுமே இதில் இதுதான் முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காவிட்டாலும் நீங்கள் யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் கண்டிப்பாக அது சீமான் அவர்களோட வாக்கு வங்கி அடிக்க தான் போகுது. என்னதான் இவர் கொள்கையை கிளியராக வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசலைனாலும், இல்லை புரட்சிகரமாக பேசக்கூடிய இடத்துல விஜய் இல்லைனாலுமே அவரோட பாப்புலாரிட்டிக்காக, அவரோட ஃபேம்காக அவர் பல வாக்கு வங்கியை வந்து உடைக்க தான் செய்வார். அவருக்குன்னு வரக்கூடிய வாக்கு வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இத்தனை வருஷமாக களத்தில் இருக்க நாம் தமிழர் கட்சியால் டெபாசிட் வாங்க முடியாமல் தோற்று போன பல தேர்தல்கள் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவர் முதல் தேர்தலிலேயே தன்னோட கால்தரத்தை பதிச்சிருவார். ஆனால் ரொம்ப கிளாரிட்டியோட பார்க்க வேண்டியது என்னன்னா, விஜய் ரொம்ப தெளிவாக ப்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நிறைய பேர் சொல்லலாம் நாட்டோட பிரதமரே வரைக்கும் ப்ரெஸ்ஸை கிடையாதுன்ட்டு. அதுக்காக நம்ம வந்து இவரையும் அதோட கம்பேர் பண்ணிக்க முடியாது இல்லையா? மாற்று அரசியலுக்காக வரவங்க மாற்றத்தை நோக்கி தான் பயணிச்சாகணும். அப்படின்னும் போது ப்ரெஸ்ஸை சந்திச்சு தன்னோட நிலைப்பாடு என்னன்றதை கிளாரிட்டியோட கொடுக்கணும். ரெண்டாவது, சீமான் அவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச பதில் சொல்லலாம். ஏன் ஒருத்தர் வந்து வேற ஒரு சிந்தனையோட வரக்கூடாது? அவர் வந்து திராவிடத்தில் இருக்க நல்ல கொள்கைகளையும் எடுத்துக்கலாம், தமிழ் தேசியத்தில் இருக்க நல்ல கொள்கைகளையும் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே எடுத்து அவர் தனக்கான கொள்கைகளை உருவாக்கியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா அரசியல் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, இவர் பார்க்குற மாதிரியே. ஸோ அவர் சொல்கிற ஒரு கருத்து என்னன்னா, ரொம்ப அதிகமாக இருந்தது என்னன்னா, ஒன்று அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை, இல்லைன்னா இந்த பக்கம் இல்லை, நடு ரோட்டில் நின்னா லாரி ஏற்றி செத்து போயிடுவேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் ஓரமாக இருந்தமே லாரி உங்களை ஏறிட்டு தான் சார் இருக்குது. தேர்தல் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் உங்களே தான் அவர் தாக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மைக்கு முன்னாடி இருந்து சத்தமாக கத்தி பேசுறதுலாம் வந்து மாடர்ன் பாலிடிக்ஸ் கிடையாது. நம்ம வந்து நிறைய வேலை இருக்குது, அதை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படிங்கும்போது மைக்கு முன்னாடி இருந்து தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கிறது வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு சரிப்பட்டு வருன்றது தெரியல. உங்களோட அரசியல் நோக்கை நீங்கள் மாற்றி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்கள் மேலே இருக்க விமர்சனத்துக்கு நீங்கள் பதில் சொல்லவே மாட்டீங்க. அவ்வளோ பெரிய காரில் எப்படி நீங்கள் சென்று வரீங்க, தேர்தலில் ஜெயிக்கல இது வரைக்கும், எந்த பணத்தில் அவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றீங்க, உங்கள் மேலே இருக்க டபுள் ஸ்டாண்டர்டுக்கே நீங்கள் இன்னும் பதில் சொல்லவே இல்லை. அப்படின்னும் போது நீங்கள் அவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இத்தனை நாளாக கட்சியில் இருந்தீங்க, உங்கள் கட்சியில் இருக்கவங்களே உங்ககிட்ட வந்து பலமுறை இந்த கேள்வி கேட்குறாங்க. இவரை நம்பி நீங்கள் திறன் நிதி கொடுத்தீங்கன்னா இவர் துட்டா அட்டையை போட்டுருவாருன்றாங்க. அப்படி சொல்கிறவங்க எங்களை கட்சியில் வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை திறம்பட நடத்தணுங்கிறதே உங்கள் கட்சியில் இருக்க பல பேரோட குறைபாடாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி. அப்படின்னும் போது நீங்கள் ரெண்டு இரட்டை கொள்கைகளை பற்றி பேசும்போது உங்ககிட்டயே நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. சீமான் ப்ரோ, வாட் நெக்ஸ்ட்? தேங்க்யூ. மறுபடியும் இந்த காணொலியை பார்த்ததுக்காக நன்றி. இவ்வளோ தூரம் பார்த்துட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.